பிரிண்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாபநாசம் கோயில் அறங்காவலர் விஷயத்துல ராஜா ஒரு கருத்தை சொல்லி வகையா மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பாஜக காரங்களுக்கு இதே வேலை. ராஜா முதற்கொண்டு இல்ல, RSS காரட்டும் பாஜக காரங்கட்டும் யாருக்கா இருந்தாலும் தமிழ்நாட்டுல எதனா ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை கொண்டு வரணும், வன்முறையை கொண்டு வரணும், கலவரத்தை தூண்டணும், இதே வேலையா சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே. உதாரணத்துக்கு திருச்செந்தூர் விவகாரம். இந்த விவகாரத்துல அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நாங்களும் அவங்கள ரொம்ப அந்யோன்யமா இருக்கும், மாமா மச்சமா பழகி இருக்கோம், அங்க பங்காளி மாரி பழகிட்டு இருக்கோம், எங்களுக்குள்ள குட்டையை கலக்க வேண்டாம், நாங்க எப்பவுமே என்ன பண்ணுவோம், நீங்க யார் எப்போ சொன்னாலும் நாங்க அடிச்சுக்கவே மாட்டோம், நாங்க அண்ணன் தம்பி போல பழகிட்டு இருக்கோம், உறவுக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், எதுக்கியா எங்களுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்றீங்கன்னு சொல்லிட்டு லோக்கல்ல இருக்கிற மக்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க, ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஆனா இந்த பாஜக காரங்களும் RSS காரங்களும் என்ன மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணாங்கன்னா, மேல சிக்கந்தர் தர்காவுக்கும் கீழே இருக்கிற திருச்செந்தூர் கோயிலுக்கு என்ன பண்ணாங்கன்னா சிண்டு மூட்டி வேலையை பார்த்தாங்க. ஆனா அவங்க பப்பு வேகல. அதுதான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயமா இருந்தது. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அது அங்க நடக்கவே இல்லை. ரொம்ப ஏமாற்றத்துல இருந்தாங்க. அதுல இருந்தே பாத்தீங்கன்னா எதனா ஒரு காரணத்தை காட்டி சட்ட ஒழுங்கு பிரச்சனை கொண்டு வரணும், எதனா ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும், வன்முறையை தூண்டணும், இந்த நோக்கத்தோடயே பாஜக என்ன பண்ணாங்கன்னா செயல்பட்டுனே வந்தாங்க. இந்த டாஸ்மாக் விவகாரத்திலோட அவங்க முற்றுகை போராட்டம் பண்ணி அதுல என்னென்ன மாதிரி டிராமாங்கள்லாம் பண்ணாங்க, அது நிறைய நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். பாபநாச கோயில்ல நர்கீஸ் கான் அப்படின்ற ஒருத்தர் அறங்காவலர்ல சேர்த்திருக்காங்க இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜா என்ன பண்ணனா, எப்படிங்க இஸ்லாமியர்களை நீங்க இந்து கோயில நியமிக்கலாம், அறங்காவலர் நியமிக்கலாம், இது ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்கது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ன பண்ணாருன்னா அப்படியே எழுச்சி உண்ட என்ன பண்ணாரு, பேசி என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய வன்மத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, கக்கிட்டாரு. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நர்கீஸ் கான் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா முஸ்லிமே கிடையாது. அவருக்கு பின்னாடி அந்த பேர் வர்றதுக்கான பின்னாடி நிறைய கதைகள் இருக்கு. இதை நம்ம தமிழ்நாடு உண்மை சரிபார்ப்பு குழு என்ன பண்ணிச்சுன்னா கிளியர் கட்டுக்கா சொல்லிச்சு, ஐயா நர்கீஸ் கானுடைய அப்பா பேர் தங்கராஜ். இவர் ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல தன்னுடைய மனைவிக்கு பிரசவம் பார்த்த ஒரு இஸ்லாமிய பெண் நர்கீஸ் கான் ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல என்ன பண்ணிருக்காங்க, பிரசவம் பார்த்திருக்காங்க. அதனால அந்த நன்றி கடனுக்காக நான் என்ன பண்ணேன், என் பையனுக்கு நர்கீஸ் கான் பேர் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வரலாறு நர்கீஸ் கானே ஓப்பனா சொல்லிட்டாரு, நான் முஸ்லிமே கிடையாது, என் பேர் வச்சு இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சர்டிபிகேட்டும் எடுத்து என்ன பண்ணிச்சு, தமிழ்நாடு அரசு எல்லாத்தையும் எடுத்து கையில கொடுத்துருச்சு. ஆனா இங்க என்ன விஷயம்னா, அதாவது அந்த நர்கீஸ் கானோட அப்பா என்ன பண்ணாரு, அந்த நன்றி கடனுக்காக என்ன பண்ணாரு, தன்னுடைய அவங்களுடைய இஸ்லாமியர் பேர் என்ன பண்ணாங்க, தன்னுடைய மகனுக்கு வச்சாரு. ஆனா அவருடைய வளர்ந்த விதம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பேர் மட்டும் தான் நர்கீஸ் கான், மற்றபடி அவருடைய செயல்பாடு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்து சார்ந்ததா இருக்குது அப்படின்னு நர்கீஸ் கானே என்ன பண்றாரு சொல்றாரு. இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற பாஜக காரங்க கொஞ்சமாச்சுன்னா நன்றி உணர்வு இருக்கா, கொஞ்சமாச்சுன்னா நன்றி உணர்ச்சியோட நீங்க இருக்கிறீங்களா அப்படின்றத கொஞ்சம் நீங்களே சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாடு மண்ணு வேணும், தமிழ்நாடு வேணும், தமிழ்நாட்டு மக்கள் வேணும், தமிழ்நாட்டு மக்களோட உறுப்பினர்கள் வேணும், ஓட்டு வேணும், எல்லாமே தமிழ்நாட்டுல இருந்து வேணும். ஆனா இங்க பாஜக காரங்க தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல அப்படின்றத தெரியுது. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை கூட பாஜக மேலிடத்துல இருந்து என்ன பண்ணுது, தர மாட்டேங்குது. இங்க இருக்கிற பாஜக காரங்க போய் பேசி வாங்கிட்டு வாங்க, ஏன்னா அதுவும் போய் வாங்கிட்டு வர மாட்டாங்க. நமக்கு உரிமைகள்லாம் பறிக்கப்படுது, அந்த உரிமையை நீங்க பாதுகாக்கிறதுக்கு நீங்களும் எங்க கூட சேர்ந்து குரல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுக எல்லா மாநிலத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் கூப்பிட்டாலும் போய் ஓரமா ஒதுங்கி போய் நிக்கிறது. மேல இருக்கிற பாஜக என்ன அஜெண்டா கொடுக்குறாங்களோ அதை இங்க கப்பு செப்புமா சீர சிறப்புமா செய்து கொடுக்கறது தான் இங்க இருக்கிற பாஜக. ஆனா பேசிக்கிறதுலாம் பாருங்க, தமிழுக்காக உயிரை கொடுப்பேன், தமிழுக்காக அதை கொடுப்பேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாய்க்கிழியே பேசுவாங்களே கண்டி, செயல்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஆனா இருந்தாலும் ராஜா போன்றவர்கள் ஏதாவது ஒரு வன்மையை கொண்டு நீங்க கருத்து சொல்லுங்க, சொல்ல வேணாலாம் சொல்லல, ஆனா அது உண்மையா உண்மை இல்லையா தீர ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க அப்படின்றதுதான் நம்முடைய எல்லா எதிர்பார்ப்பும் இருக்கு. வெறும் பேரை மட்டும் வச்சுக்கொண்டு இந்து கோயில்ல நீங்க முஸ்லீமை புகுத்திட்டீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, வக்பு வாரிய திருத்த சட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாரு நம்ம மோடிஜி ஐயா. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாமியர் அல்லாதவர்களை ஒருத்தர் உறுப்பினரா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடிஜி என்ன பண்ணாரு சொன்னாரு. அப்ப எங்க போனீங்க ராஜா? இங்க இந்து கோயில்ல வெறும் பேர் மட்டுமே வச்சுக்கிட்டு உள்ள வந்தவர் இந்து கோயில்ல இஸ்லாமியர்களுக்கு உட்படுத்துறாங்க, இது இந்துக்களுக்கு செய்கிற தீமை, இந்து மதத்துக்கு செய்கிற அநியாயம், அப்படி
அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொதிச்சு எழுந்த எச் ராஜா சோ இஸ்லாமிய சொந்தமான வகுப்பு வாரிய குழுவுல இஸ்லாமிய அல்லாதவர்களை எதுக்குங்க சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கேள்வி வச்சு கேட்டீங்களா? இல்லல. அப்போ இங்க இஸ்லாமியர் பேரு மட்டும் வச்சுக்கிட்டு அவர் முழுக்க முழுக்க இந்து பாரம்பரியத்திலே வந்து இந்துவாவே இருக்கிறாரு, பேரு மட்டும் தான் இஸ்லாமிய பேரு, அவர் எத்தனை வந்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மைக்கு மாறான ஒரு செய்தியை சொல்லி இந்துக்கள் மத்தியில ஒரு பிரிவினை உண்டாக்கி ஒரு வன்முறையை தூண்டுற விதத்துல நீங்க பேசிருக்கீங்களே, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சுங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், இந்த மாதிரி உண்மை தன்மைக்கு மாறா ஒரு பொய் குற்றச்சாட்ட அவதூற ஒரு வன்முறையை தூண்டுற விதமா இந்த மாதிரி பேசுறவங்க வந்து நிச்சயமா வந்து கைது பண்ணணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய விருப்பமா இருக்கு. சோ எச் ராஜா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காரு. இது எந்த விதத்துல நியாயம் அநியாயம் அப்படின்றத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.